I want to say something. Psalm chapter 1 verse 1 to 3. சங்கீதம் முதலாம் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் முதலாம் சங்கீதம் 1, 2, 3 வசனம். மூன்றாவது வசனம். This is a prophetical voice word for this church. இதுதான் இந்த சபையோட வாக்குத்தத்த வசனம். It says if this church can build a holy generation, இந்த சபையானது ஒரு பரிசுத்த சந்ததியோட கட்டப்பட்டு எழும்ப வேண்டுமானால் எழும்பிட்டா it will be like a tree planted by the riverside. If the church, if the pastors in the church can raise a holy generation, இந்த சபையின் போதகர் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்பிவிட்டால் this church will become a blessing to the world. இந்த சபையானது உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். So number 1 verse, somebody read, walk not in the counsel. சங்கீதம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சர்ச் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு பெரிய பிளான், whatever big plan you have, God will fulfill it and he'll supply it. எவ்வளவு பெரிய பிளானாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பார். And God, number 1, it says walk not in the counsel of the ungodly. Walk not in the counsel of the, அந்த வசனத்தை அப்படியே பண்ணுங்க. அந்த வசனத்தை சொல்றேன் நான். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்போ உன்னுடைய ஆலோசனை, the counsel for this church and Pastor Joel will come. Pastor Joel, Jabba is going to come from where? From only from God. Hallelujah. Nothing from outside, nothing from in the world. Hallelujah. கைகளை உயர்த்துமா? பாஸ்டருக்கும் இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் the counsel from above, from God only should come. Amen. சொல்லுங்க. இங்க இருக்கிற சபை போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் வருகிற ஆலோசனை எங்க இருந்துன்னா பரத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹalleluya. come on, கைகளை உயர்த்தி ஏசப்பா இந்த சபையை நடத்தக்கூடிய கிருபை தாளந்து ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய தாளந்து ஆண்டவரே, எல்லா கவுன்சிலும் பரலோகத்திலிருந்து எங்க தலைக்கு வரட்டும், பரலோகத்திலிருந்து எங்க மூளைக்கு வரட்டும். Lord, grant it to us, O God. Grant it to every believer in this church, O God. இந்த சபையை எப்படி வளர்க்கணும், எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் எங்கிட்டிருந்து வேண்டாண்டவரை இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜிஸ், புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் பரலோகத்திலிருந்து பாஸ்டருக்கு தந்ததுக்காக உமக்கு சோதனம். பரலோகத்திலிருந்து இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு தந்ததுக்காக சோதனம் சொல்லுவோமா? Come on, raise your hands and pray, pray, pray. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப மக்களையும் ஆண்டவர் ஒரு வைராக்கியமான ஒரு ஜப வீரராக, ஒரு நல்ல பிரசங்கியாளராக ஆண்டவர் உபயோகிப்பார். அதுக்காக நீங்கள் ஞானத்தை கேளுங்க. இயேசுவே உங்களுடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய கவுன்சில், உங்களுடைய அட்வைஸ் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வர அட்வைஸ் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற திறமைகள் வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து புதுசா எங்க பாஸ்டருக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபப்படுவோமா? புதுசா எங்க குடும்பத்துக்கு தாங்கன்னு சொல்லுவோமா? புதுசா எங்க பிள்ளைகளுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபப்படுவோமா? ஆண்டவரே தாங்கப்பா, தாங்கப்பா. Give it to this church, oh God. We are in a land, we are just come without any knowledge, oh God. We are come without any knowledge, oh God. எந்த ஒரு ஞானமும் இல்லாத இந்த சபையை நடத்தக்கூடிய எந்த திறமையும் இல்லாத நாங்க வந்துக்கிறோம்ப்பா. உண்மை மாத்திரம் நம்பி வந்துக்கிறோம். உண்மை மாத்திரம் அற்புத செய்வீராக, அற்புத செய்வீராக, அற்புத செய்வீராக. When you do that, God will do a miracle. We have a
இங்கே நம்ம மத்தியில் ஒரு நம்பர் பிளேட் இருக்கு. ஐடென்டிட்டி, நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன? நம்ம இன்னைக்கு பீப்புள் மைட் சே, நீங்கள் புவர் பீப்புள், உங்களுக்கு சர்ச்சுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ, வாட் எவர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, இன்னைக்கு எல்லாம் பழைய ஐடென்டிட்டியெல்லாம் இன்னைக்கு போயிட போகுது. நம்முடைய பழைய அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க பழைய ஆண்டவருடைய கவுன்சிலிங் தேடும் போது, வாஞ்சிக்கும் போது என்ன பண்ணுவாராம்? நம்மள பழைய ஐடென்டிட்டியை தூக்கி விசிறிச்சிட்டு என்ன பண்ணுவாராம்? புதிய ஐடென்டிட்டி தருவாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டுங்க, கையை தட்டி. பழைய ஐடென்டிட்டியை கேர் பண்ணுவோமா? பழைய ஐடென்டிட்டியை கிழித்து எரியோமா? ஏசப்பா, எங்கள் பழைய ஐடென்டிட்டி எங்கள் தாத்தாவுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வரலப்பா, எங்கள் அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வரலப்பா, உங்களுடைய கிருபை நாங்கள் வந்துக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your new identity, a new name God is giving you, and He will prosper you in every area. What is the new identity? Genesis chapter 12 verse 2. Come on, read. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுதான் ஒரு புதிய அடையாளம். நான் இந்த சபையை பெரிய ஜாதியாக்கி. ஹல்லேலூயா. ஓகே, நம்பர் 1, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த சர்ச்சுடைய நேமை பெருமைப்படுத்துவாராம். எங்க? எவ்வளவு தூரத்துக்கு பெருமைப்படுத்துவாராம்? திருநெல்வேலி மட்டுமா? என்ன எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்துவாராம்? படிங்க அப்படியே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எப்படி? எல்லாம். இந்த தம்பி, நான் இந்த சர்ச்சுக்கு வர இந்த மாதிரி தம்பிங்க வருவாங்கல்ல, அவங்களுக்காக வசனத்தை சொல்லி சொல்லி இந்த தம்பி படிச்சு அமெரிக்கா போய் அமெரிக்கா பெரிய கம்பெனியில் வேலை செய்து அந்த அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை இந்த சபைக்கு கொடுக்க போகிறார். புரியுதா? இந்த தம்பி ஜப்பான், இந்த தம்பி வேற ஊருக்கு, அந்த மாதிரி பல தேசங்களுக்கு போய் இவங்க விசேஷித்தமான பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்ற போகிறதுக்காக நன்றியோடு சொல்லிக்கோமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வசனத்துக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உரிமையா இந்த வசனத்தை எங்க சபைக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. Lord, we receive this word for this church, oh Lord. We receive this word for the church, oh Master God. Father, I pray that every believer, every family be blessed like that, oh God. Every children, every young people that comes to this church will grow beyond imagination அப்பா. அறிவுக்கு எட்டாத உயரத்துக்கு எங்க பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போங்க ஆண்டவரே. அறிவுக்கு எட்டாத, யோசிக்க கூட தகுதி இல்லாத உயரத்துக்கு இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. Come on, raise them, oh Lord. Raise them, raise them, raise them in the name of Jesus. Raise them in the name of Jesus. Father, anoint pastor and pastor, my Lord. Lord, with a new fresh anointing, oh God. Their counsel will come from heaven and only from heaven, oh Lord. Come on, give the Lord a clap offering. Number 2. நாங்கள் நிறைய பெரிய பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போனோம், ஆனால் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன். He is going to break this helmet for the first time in Tamil Nadu. Okay, come on, put your hands together. Number 2, ஒரு நிமிஷம். 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். If you meditate, Pastor, if you and your wife meditate on the word powerfully, God will give you fresh revelation to renew your minds. That means that God will give you words that will change the mindset of people from poor to prosperity. Hallelujah.
You understand? From uneducated to education. Hallelujah. For transforming this village into a city. Amen. You understand? You are not here to just run a church with 500, 100 people. You are here to change the entire area. Because of this church, big companies are going to come around this area. Amen. Hallelujah. You understand? Somebody buy 100 acres and start a software company or some agriculture company. Something new will come. Amen. So that all our children will prosper. Thousands of settlement will come to this place and all of them will come into the church and worship the living God. Can you see the big picture of that's what will happen. So for that what we need? Renewing of our mind. Renewing of our mind means நம்மளுடைய மூளையை வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து இஸ் கரப்டட் பை த டெவில். ஆண்டவர் உருவாக்கும் போது ஆதாமுக்கு ஒரு மைண்ட், கிரியேட்டிவ் மைண்ட் கொடுத்தார். பட்டணங்களை உருவாக்கக்கூடிய கிருபைகளை ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த கிருபைகள் யாருக்கிட்ட போயிடுச்சு? பிசாசானவன் கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால, வேதத்தின் வசனத்தை நம்புகிறதுனால என்ன ஆக போகுது? நம்ம மைண்டெல்லாம் ரெனியூ ஆக போகுது. நம்ம மைண்டு ரெனியூ ஆகும்போது என்ன ஆக போகுது? நம் அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த ஏரியால கம்ப்ளீட்டா நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சோத்திரம் சொல்லுவோமா? அப்பா எங்க மைண்டை ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே. உடைய வசனத்தினால எங்க மைண்டை ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே. Lord, renew our mind with the word of God, oh Master, with the word of God in the name of Jesus. Father, I pray people will hunger. Pastor will go hungry for the word of God. Sister will go hungry for your word. They will read 150, 200 chapters a day, oh God, and receive fresh revelation from you, Master. In the name of Jesus, renew their minds today, oh God. Come on, break it. Hallelujah. Come on, put your hands together, people. You will not see this in television also. You are not television. Come on, people, put your hands together. All the mindsets, all the failure. Don't really. Come on, people, put your hands together. Wow. A renewing of your minds. Hallelujah. எல்லாரும் தலைவலை கை வச்சுக்கோமா? தலைவலை கை வச்சு ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, renew my mind, oh Lord. இந்த புவர் மென்டாலிட்டி எங்கிட்ட இருந்து போயிட்டு ஆண்டவரே, இந்த கஷ்டமான மென்டாலிட்டி எங்களுக்கு போயிட்டு ஆண்டவரே. நீங்கள் ராஜாக்களாக எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். நாங்கள் ராஜாக்களாக இருக்க எங்களுக்கு பலனை தர போகிறீர்கள். நீ கிருபை தர போகிறீர்கள். அந்த கிருபைனால் நம்முடைய வசனம் எங்களை தலைமூரா நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்களை போன் மேரல உடைய வசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை பிளட் செல்ஸ்ல உடைய வசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. Lord, your word, let it go inside our hearts, so Master. அப்பா, இந்த சர்ச்சில் இந்த நல்ல படிச்ச பிள்ளைகளை எங்களுக்கு தாங்காண்டவரே. இந்த சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் நல்லா படிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியத்தை தாங்காண்டவரே. Hallelujah, hallelujah. Renew our mind and bless this people, oh God. Come on, give the Lord a clap offering, people. Hallelujah. Shukran, shukran. யாரை ஆசீர்வதிப்பாரா? நம்ம படிங்க அந்த லாஸ்ட் வசனம். பேஸ்பால் பேட். யாரை ஆசீர்வதிப்பாரா? அப்புறமா இரவு பகல் ஞானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, நீங்க காலத்தில் தந்த கனியை போல இருப்பீங்க, நல்ல மரம் போல ஆவீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்கள் வழியா இல்ல அதே வசனம் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது இது இப்போ இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு இன்னொருக்கு ஏதாவது செய்யணும். எப்ப யோசிக்கிறீங்களா? அது நாம என்ன வசனத்தை படிங்க, அது 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓட மரமாய் நடப்பட்டு தன் காலத்தில். சரி, நீங்க the tree that is planted by the riverside, how it will be? It will be dry.
எல்லாம் கீழே வந்து நோஞ்ச மாதிரி இருக்கா? எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குமா? ஆறுகள் பக்கத்துல இருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, நல்லா போஸ்ட்ல போவீங்க, இதெல்லாம் இருக்கும். சரி, இதெல்லாம் இருந்த பிறகு அப்புறமா வசனம் என்ன சொல்லுது? என்ன பண்ணுமா? அவன் செய்வதா. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணும். என்னைக்கு அதை யோசிச்சுக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. மரத்தை போல இருப்பீர்கள், கனியை கொடுப்பீர்கள். அதுதானே தேடி அழிகிறோம் நம்ம, இல்லையா? இப்போ அது வந்துட்டு இருந்தா சும்மா இருக்காதீங்க. அதுக்கப்புறமா கையை விட்டு வேலை செய்வது எல்லாத்துலையும் ஆசீர்வதிப்பேன். புரியுதா உங்களுக்கு? Do you understand what I'm saying? புரியுதா? கேளுங்க, புரியுதா? So what God is telling you, God will bless you. You might buy a car, you might get into a good position, you'll get a good work. But beyond that, what you do is the one that God is going to bless you. கர்த்தர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அவர் அந்த ஆறுகள் மத்தியில், ஆறுகள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவர்கள் ஆசீர்வதித்தாலும் அதற்கு மேலாக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார். அதைத்தான் நாம் தேட வேண்டும். So we need to hunger for God to do something through your handiworks. நாம் எதை வாஞ்சிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்க. நான் ஊழியம் செய்யறப்பா, எனக்கு 100 விசுவாசி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல கார் வந்துச்சு, நான் வீடு வாங்கிட்டேன், செட்டில் ஆயிட்டேன், அப்படி இல்லை. அதெல்லாம் மரம், கனிகள், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த செய்வது தான் ஆண்டவருடைய ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது பண்ண ஆண்டவரை என்னத்தான் எவ்வளோ உயரத்தில் என்னை எட்ஜெட் பண்ணாலும், இங்கே கீழே என்னது பஸ் ஸ்டாப்லேருந்து ஹெலிகாப்டர்லேயே நான் இங்கே ஊழியத்தை நடத்திட்டு போனாலும் நான் உண்மை மாத்திரம் உமக்காக ஊழியம் பண்ணுவாங்க, உமக்காக இன்னும் ஓடுவாண்டவரை. எதுக்கு பேர் சொல்ல பாருங்க. Come on, raise your hands and pray and ask God for that kind of anointing. இயேசுவே, உமக்காக ஏதாவது பண்ணாண்டவரை, ஏதாவது பண்ணக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிச்சு, நீங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து உமக்காக எதையாவது பண்ணக்கூடிய ஒரு கிருபையும் வாஞ்சியையும் திறமையும் தாங்க ஆண்டவர். இந்த சர்ச்சுக்கு, இந்த பாஸ்டர்ஸ்க்கு, பாஸ்டர் அம்மாக்கு இயேசுவின் நாமத்தில் every blessing that is needed for them be given to them, oh God. Hallelujah. He's going to break a baseball bat. Come on, break. Hallelujah. இப்போ எல்லாரும் நான் எதையாவது ஏசப்பாக்கு பண்ணுவேன்னு சொல்றீங்க மாத்திர கையை எதையாவது இயேசுப்பாக்காக பண்ணுவாண்டவர. என் ஆசீர்வாதத்துக்கு மேலாக உமக்கு ஏதாவது பண்ணுவாண்டவர. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்க சுவிசேஷத்தை சொல்லுவாண்டவர. யாராவது வாரம் புதிய ஆத்துமாக்களை நான் கொண்டு வருவாண்டவர. Hallelujah. Come on, raise your hands and praise Him, praise Him, praise Him. Hallelujah. கரங்களை தட்டி Jesus could have stayed back. Wherever Jesus could have just kept quiet. இயேசு அமைதியாக இருந்திருக்கலாம். When he went, signs and wonders were happening. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிற போது ஏசப்பா எங்கெங்க போனாரோ அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்தது. Dead people were raised. அங்கே ஜனங்கள் எழும்பினார்கள். செத்து போன மனுஷர்கள், dead people were raised. இறந்து போன ஜனங்கள் அங்கே எழும்பினார்கள். Blind saw. குருடர்கள் பார்வையடைந்தார்கள். Deaf heard. செவிடர்கள் கேட்க முடிந்தது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மரங்க, கனிகள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பட் அதுக்கும் மேலே ஆண்டவருக்காக ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சிலுவையில அவருடைய ஜீவனே கொடுத்தார். What a powerful thing. Jesus could have been very happy. Oh, if I walk, there is healing happening. If I do something, there is miracles happening. Dead people are rising up. Hallelujah. He would have been just pride. கொஞ்சம் பெருமை வந்துட்டு, ஓ நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லிட்டு அப்படியே இருந்துக்கலாம். பட் இருந்தாலும் அப்பாவின் சித்தத்தை முழுசா பண்றதுக்காக அவர் சிலுவையிலே தன்னை முற்றுமாய் கொடுத்தார். He gave everything to
to fulfill the Father's will. அந்த மாதிரி அப்பாவின் சித்தத்தை, இந்த சபையின் தகப்பனுடைய சித்தத்தை, ஆண்டவருக்கு அவர் கொடுத்துக்கிற தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. அதுக்காக நான் உழைக்குவேன் ஆண்டவரே. அதுக்காக நான் ஜெபிக்க ஆண்டவரே. அவரோடு இருந்து கடைசி வரை மூச்சு விட்டோம் நான் ஊழியம் பண்ணுவேன் என்று சொல்லுவெல்லாம் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஜெபிப்பீர்களா? ஹalleluya, 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 ஹalleluya. பிதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Miracle in this church, oh God. Especially, Lord, for the pastor and his wife, oh Lord. In the name of Jesus, let there be a fresh anointing. Let there be a fresh encounter today, oh Lord. Let there be a fresh encounter, oh God. No matter how the church grows, oh God, but they will not stop doing something. And whatever they attempt, oh God, let it prosper in Jesus' name. Let it prosper in Jesus' name. They will not be discouraged, oh God. They will not let go things easily, oh God, but they will just work towards expansion of your kingdom, oh God, in this entire area, Master. Bless them, oh Lord, in Jesus' name. How many of you are going to say yes இந்த நேரத்தில் நான் முற்றிலுமா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோம்? அப்படியே ஏற்றி நிற்குவீங்களா? ஏப்ரஹாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we glorify your name, oh God. ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி. இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்முடைய சித்தம் என்னவாக இருக்கிறதோ அதை உங்களை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. ஆண்டவரே நீ பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே வந்துள்ள ஒவ்வொருத்தரும் நீர் ஆளுகை செய்வீராக. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சமாதானங்களை கட்டளிடுவீராக. ஆண்டவரே தேவைகளை சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே சுஸ்தமாவதாக. ஆண்டவருடைய வல்லமைகள் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தகப்பனே இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவரே அவரை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே முற்றிலுமாக நிரம்பி இருந்து ஆண்டவரை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையை இன்னுமாய் வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பெருக பண்ணுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. இது உண்டாகிற எல்லா தடைகள் மாறுவதாக. இயேசுவின் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்வீராக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே எல்லா முழங்கால்கள் ஆண்டவரே எல்லா முழங்கால்கள் ஆண்டவரே முடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ நீ ராஜாதி ராஜா. ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே மகிமை உண்டாவதாக. உமக்கே துதி உண்டாவதாக. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் பலத்த காரியங்களை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை காண போகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே இந்த சபையை நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே பிரதர் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே இங்க உள்ள ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பெரிய பெரிய பதவியில வரும்படி கிருபைகளை தாங்க. நல்ல ஞானங்களால நிரப்புவீராக. ஆண்டவரே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்களாக வரும்படி கிருபைகளை தாங்க. ஆண்டவரே ஐபிஎஸ் ஆபீசர்களாக வரும்படி கிருபைகளை தாங்க. ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக. உமக்காய் ஆண்டவரே ரைச்சஸாய் நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவர்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுவீராக. Because you are there with them, Lord. Amen. என்ன நீங்க உங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தண்ணியில போகும்போது ஆண்டவர் முழுகாத இருப்பார்களாக. அக்னியில செல்லும் போது அவர்கள் அந்த அக்னி தொடாமல் இருப்பதா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரத்தின் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உங்களுக்கு நிறைந்திருப்பதாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.